अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दगैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धा। भूतं शिरश्च महदाह्वय भट्टनाथः श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुबरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पार्षद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनन्तमाश्रये। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातन्तपोनिधिं। காஞ்சி மகாத்மியம் அப்படின்ற அற்புத கிரந்தத்தில் இந்த காஞ்சி க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களுடைய வைபவங்களை எல்லாம் பறக்க சாதித்து கொண்டு வந்தார் நாரத பகவான். அம்பரீஷ மகாராஜாவுக்கு இந்த வைபவங்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே வரார். அந்த விதத்தில் சின்ன காஞ்சியில் இருக்கக்கூடிய 5 திவ்ய தேசங்களுக்கு அப்புறம் பெரிய காஞ்சியில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் அதனுடைய வைபவத்தை பறக்க சாதிக்க வேணும் அப்படின்றத திருவுள்ளத்தில் கொண்டவர் அந்த நாரதர். பிருகுவினுடைய சரித்திரத்தை சொல்ல ஆரம்பித்தார். பிருகு மகர்ஷி எப்படி தன்னுடைய தபஸை பண்ணி வாமனனை சேவிக்க வந்தார் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி பிரசங்காத்து வந்த விஷயம், முதல்ல வாமனன் ஏன் சத்யவிரத க்ஷேத்திரம் இந்த காஞ்சியில் வந்தார் அப்படின்றத சொல்லும். அப்படின்னு உடனே மகாபலிக்கும் வாமனனுக்கும் உண்டான சம்வாதங்கள், திரு ஊரகத்தான், திரு கார்வானத்தான் அப்படின்னு அந்த இடங்களில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள், அதாவது உலகளந்த பெருமாள் சன்னிதியில் இருக்கிற 4 திவ்ய தேசங்கள், அதை முதல்ல சொல்ல ஆரம்பித்தார். அதில் ஊரகத்தான் எப்படி வந்து சேர்ந்தார் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக கார்வானத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய மேகாகாரகா அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லக்கூடிய அந்த எம்பெருமான், ஒரு மழை மேகத்தை போல இருக்கக்கூடியவன், அவன் எப்படி அங்கே வந்து நிலைத்தான் அப்படின்றத அடுத்தபடியாக காட்ட போகிறார் நாரத பகவான். அதுதான் 20வது அத்தியாயத்தில் தொடங்கி இருக்கக்கூடிய சரித்திர பாகம். அதை சொல்கிறார். ததோ வைரோச்சனிஷ்சாபி நத்வா சேஷாக்கிருதிம் ஹரிம் வாமனஞ்ச பிலத்வாரே நத்வா திஷ்டந்தமச்சுதம். அதாவது தன்னுடைய யாகத்துக்கு எத்தனை தடங்கள் வந்ததோ, தேவதைகளாலே வந்த தடங்கள், அதாவது இந்த யாகத்துக்காக குதிரையை அனுப்புறச்சே அது எத்தனை தடங்கள் வந்ததோ எல்லாத்தையும் சேஷாக்கிருத்தியான அந்த எம்பெருமான், ஊரகத்தான்னு பேர் கொண்ட பாம்பு வடிவத்தில் இருந்த அந்த எம்பெருமான் ரட்சித்து கொடுத்தான் அப்படின்றதில் பார்த்தபடியாலே ஒரு பெரிய சந்தோஷத்தோடு இந்த மகாபலியானவர் அந்த சேஷாக்கிருத்தியான எம்பெருமான் ஊரகத்தான இந்த கோஷ்டகத்தில் சேவித்தார். பக்கத்திலேயே இந்த பிலத்வாரத்தில் நின்ன வாமனனை சேவித்தவராய் ததஸ்த ஆக்னியா ராஜா யஷ்டும் சமுபச்சக்கரமே, அந்த வாமனனுடைய ஆணைக்கு இணங்க தான் யாகத்தை பண்ண ஆரம்பித்தான். தஸ்யாபூத் யஜ்ஞசாலாஹி குரோஷமாத்திராயதான் நிருப பிலஸ்ய பரிதோயாவத்து சேஷபோகானுவேஷ்டிதா ஏகவிம்சதி யூபாஷ சாலாயான் ஸ்தாபிதா கிரமாத்து அப்படின்னு. அந்த யஜ்ஞசாலையுடைய பரப்பை சொல்கிறது ஒரு குரோஷம் இருந்தது. ஒரு குரோஷம்னா தோராயமாக ஒரு 4 கிலோமீட்டர், 2.5 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு குரோஷம்னு பேர். அந்த மாதிரியாக அத்தனை பெருசாக இருந்தது ஒரு யாகசாலை. அப்பேற்பட்ட அந்த யாகசாலையினுடைய மத்தியத்தில் 21 யூபங்கள் நடப்பட்டது. சாலா மத்தியே மகான் யூபக பிரதான ஸ்தாபிதோ த்விஜைஹி பிலஸ்ய பார்ஷ்வே வாயவ்ய வேதிகாப்பி நிர்மிதா. அந்த சாலையினுடைய மத்தியத்தில் பிரதான யூபம் ஸ்தாபிக்கப்பட்டது. அதை சுற்றி வேதிக்கைகள் எல்லாம் தயாராயிட்டது. யத்ராசீத் கோஷ்டகீகிருத்திய சேஷ பூர்வதராதலே தத்ரைவ ரசிதா வேதிஹி குசலைர் யஜ்ஞகோவிதைஹி. எந்த இடத்துல எம்பெருமான் ஊரகத்தானா நின்னானோ அந்த இடத்துலையே வேதிக்கையும் அமைக்கப்பட்டது. எந்த இடத்துல பிலத்வாரத்தில் வாமனன் நின்னானோ அந்த இடத்துலையே அந்த வேதிக்கை அமைக்கப்பட்டது. தேச பிலஸ்ய சாக்னேய நிர்மாய சர உத்தமம் தோயம் சம்பாதயாமாச யக்னார்த்தம் வாமனஸ்ததா அப்படின்னு அந்த கோவிலுக்கு ஆக்னேய திக்பாகத்தில், ஆக்னேயம் அப்படின்னாக்கா அதாவது சவுத் ஈஸ்ட் அப்படின்றாங்க, அதுக்கு தான் ஆக்னேயம் அப்படின்னு பேர். அந்த ஆக்னேய திக்கில் இருக்கக்கூடிய
அந்த அதாவது ஆக்னேய திக்கில் ஒரு சரஸை உண்டாக்கி அந்த இடத்துன்னும் தீர்த்தத்தை எடுத்து வந்தால் இந்த யஜ்னத்துக்காக. ஆசீத் காவியஸ்ததாத்வர்யு பிரம்மா தத்ர கஹோலஜா ஆஸ்தாம் உத்காத்து ஹோதாரோ சண்டோ மத்கர்ச்ச பிராமணோ அப்படின்னு இந்த மாதிரி எந்தெந்த ஸ்தானங்களுக்கு எந்தெந்த ரிஷிகள் வந்து உட்கார்ந்தா அப்படின்றதெல்லாம் காட்டுறார். ஆசன் சர்வே காபிலேயா பிராமணா ஹி சபாசதா வாமனோபூத் உபதிரஷ்டா தத்ர யஜ்ஞே மகாத்மனः ஏவம் பிரவர்த்திதே யஜ்ஞே பலேஸ்தஸ்ய மகாத்புதே தேவானாம் வாசவாதீனாம் அபூத் கில மகத்பயம். இந்த மாதிரி யஜ்ஞத்தை பெருசாக ஆரம்பிச்சானோ இல்லையோ மகாபலி உடனே பயம் வந்துடுத்து இது தேவதைகளுக்கு. ஆஹா, இவன் சத்தியவிரத க்ஷேத்திரத்தில் உட்காந்து யஜ்ஞத்தை பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்படின்னா அடுத்தது நம்முடைய நாற்காலிக்கு தான் பெரிய ஆபத்து அப்படின்னு ஆரம்பிச்சா. தேவானாம் வாசவாதீனாம் அபூத் கில மகத்பயம் தத சர்வான் சுரான் வீக்ஷ வாசவோ வாக்கியம் அப்ரவீத் அயம் வைரோச்சனிர்தேவாः க்ஷேத்ரே சத்யவிரதேதுனா இஷ்ட்வா தேவம் ஹரிம் யஜ்ஞைः அஸ்மான் ஜேத்தும் கிலேச்சதி. தேவர்களே பாருங்கோ, இந்த மகாபலி இருக்கிறானே, இந்த மகாபலியானவன் சத்யவிரத க்ஷேத்திரத்தில் காஞ்சி க்ஷேத்திரத்தில் ஒரு யஜ்ஞத்தை பண்ணி அதனாலே நம்ம எல்லாம் வெல்லணும் அப்படின்னு தான் ஒரு யோசனை பண்ணியிருக்கான். ஆனபடியாலே உபேட்சிதச்சேத் அத்தியாயம் அஸ்மாபிः பூர்வவத் புனः ஸ்வர்கமாக்கிரமிய வீரியேன சர்வான் நோ பாததே த்ருவம் அப்படின்னு இப்போ நாம் இதை உபேட்சை பண்ணோன்னா இதை கண்டுக்காமல் விட்டுட்டா அதுக்கப்புறம் திரும்பி முன்னாடி அந்த மகாபலி நம்முடைய ஊரெல்லாம் ஆக்கிரமிச்சிருந்தானே இந்த மாதிரி திரும்பவும் ஆக்கிரமிச்சிருவான். ஆனபடியாலே யதாஸ்ய நபவேத்யஜ்ஞா ததா நீதிர் விதீயதாம். எப்போ என்ன பண்ணால் இந்த மகாபலியினுடைய யஜ்ஞம் நின்று போயிடுமோ அந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு நீதியை கொஞ்சம் யோசனை பண்ணுங்கோ, அந்த விதானத்தை யோசனை பண்ணுங்கோ. மிருஷம் துரகயாத்ராயாம் அஸ்மாபி பீடிதோப்பியம் அயம் விதூய விக்னான் அகிலான் எஷ்டுமேவா ஆரபத்கில. இவனுடைய சாமர்த்தியம் இவனுக்கு இருக்கிற ஒரு ரட்சணை சாமானியப்பட்டதில்லை. ஏன்னா இவனுடைய யஜ்னத்துக்கு உண்டான அந்த குதிரையை நாம் எப்படியோ அபகரணம் பண்ணணும், அதை எப்படியோ தப்பிச்சுடணும் அப்படின்னு பார்க்குறச்சே அதெல்லாம் மீறி இவன் திரும்பி காஞ்சிக்கு போய் அந்த குதிரையோட இந்த யஜ்னத்தை ஆரம்பிச்சிருக்கான். ஆனபடியால் சாமானியமான விஷயமே இல்லை, இது நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதி தஸ்ய வசஸ்ருத்வா வாசவஸ்ய திவோகசः ததைவேதி வினிச்சித்ய சர்வே யஜ்ஞஜிகாம்சவः உபேத்ய காஞ்சீம் அபிதः பரிவார்யாந்தரிக்ஷகாः தோயம் சம்சோஷயஞ்சக்ருஹு சோஷணாஸ்திரேண சர்வதः. தேவதைகளெல்லாம் பார்த்தா ஆமாமா நீ சொல்கிற சரிதான் இந்திரனே, ஆனபடியால் உடனே இங்கே காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு போக வேண்டியது, வாங்க நின்று அவனுடைய யஜ்னத்தை தடுக்க வேண்டியதுன்பா. அப்படி வந்து சாமான்யமாக தேவர்கள் இல்லை ரிஷிகள் யஜ்னத்தை பண்ணால் அசுரர்கள் வந்து தடுப்பா. இங்கே மகாபலி யஜ்னத்தை பண்ணால் இந்திராதி தேவதைகள் வந்து தடுக்கிறான். அந்த மாதிரி அந்த தேவதைகள் எல்லாம் வந்து சுற்றி நின்று காஞ்சியை சுற்றி நின்று அஸ்திரங்கள் எல்லாம் பிரயோகம் பண்ண ஆரம்பித்தா அது அசோஷணாஸ்திரம் அப்படின்னு ஒரு அஸ்திரம், அதை போட்ட உடனே சோஷணம் அப்படின்னா ஒத்தடிச்சுடுது. அப்போ சோஷணாஸ்திரம்னு போட்ட உடனே இங்கே காஞ்சி க்ஷேத்திரத்தில் இருந்த தீர்த்தங்களத்தினும் போயிடுச்சு, ஒத்தி போயிடுச்சு. அதாவது ஒரு குளத்தில் ஜலம் கிடையாது, ஒரு நதியில் ஜலம் கிடையாது, கிணறு கிடையாது, எதுலேயுமே ஜலம் கிடையாது, எல்லாமே ஒத்தி போயிடுச்சு. அதை காட்டுறார். ததா நிஸ்தோயம் அபவத் சர்வம் தத் க்ஷேத்திரமண்டலம் வாபி கூப தடாகாஷ்ச ஹ்ரதா நத்யஷ்ச தீர்கிகாக குல்யா பல்வல காசாரா பபூவுர் நிர்ஜலாஸ்ததா. எத்தனை சின்னதோ பெரியதோ எந்த விதமான ஜலாசயங்களும் ஜலமே இல்லாமல் போயிடுச்சு. அதாவது நதியில் ஜலம் கிடையாது, இந்த பக்கம் குளத்தில் கிடையாது, குட்டையில் கிடையாது, கிணறுல கிடையாது, ஏரியில் எங்கேயுமே ஜலம் கிடையாது அப்படின்னு காட்டுறார். மேகான் வித்ராவயாமாசு ராசாரோ நபவேத்யதா ததா மகேந்திர கோபேன காஞ்சியாசி தோயவர்ஜிதா. அந்த மாதிரி இந்திரனுடைய கோபத்தாலே இந்த காஞ்சியானது ஜலம் இல்லாமல் ஆயிடுச்சு. சரி, மழையானோ பெய்யுமா, அந்த மழை ஜலத்தையானோ பார்த்து நம்ம அதை உபயோகப்படுத்திக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா இந்த தேவதைகள் பார்த்தா அந்த வந்த மேகங்கள் எல்லாம் ஊதி அதெல்லாம் சிதற அடிச்சுட்டா. அந்த மாதிரி அந்த மேகங்கள் எல்லாம் போயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கிறாச்சே ததாஹி ஜந்தவ சர்வே சத்யவிரத நிவாசினஹா பர்ஜிதாய்வ சந்தப்தா பபூவுஸ் தோயவர்ஜிதாக. எல்லாம் இந்த காஞ்சிவாழ் அந்த ஜந்துக்கள்னால் ஒரு மனுஷால் மாத்திரம் இல்லை, எத்தனை பசுக்கள் எந்த ஜீவராசிகள் இருக்கிறதோ எல்லாமே தாகத்தால் பீடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட பிராணம் போயிடுற ஒரு தசை வந்துடுத்து. அந்த மாதிரி தாபத்துக்கு ஆளாகி அவர்களெல்லாம் அந்த பலி கிட்ட வர நிஜமானம் பலின் திருஷ்டுவா வதான்யம் அசுரோத்தமம் ததா சமேத்திய மனுஜாக சத்யவிரத நிவாசினஹா
அபியாச்சந்த தோயானி திரிசார்த்தாக சலிலைசினா. உடனே வந்து மகாபலியை கேட்டா, மகாபலியே நீ தான் யக்னம் பண்ணுறேன், கொஞ்சம் ஜலம் நமக்கு வேணும், நமக்கு எல்லாம் தீர்த்த தாகம் எடுக்கிறது, ஜலம் இல்லாமல் போயிடுது. தத்தோ திருஷ்டுவா பலிக் காஞ்சியும் சம்சோஷித ஜலாசயாம் கிமேததிதி சம்பிராந்தோ வாமனம் வாக்கியம் அர்த்த அப்ரவீத். உடனே மகாபலி பார்த்தா இது என்ன நடக்கிறது இங்கே, காஞ்சியில் ஜலம் இல்லைன்னா என்ன அது அர்த்தம் அப்படின்னு வாமனனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா, அபூத் கிமிதம் ஆச்சரியம் அதோயம் க்ஷேத்திர மண்டலம் கேனேதம் பயம் உற்பன்னம் மம யக்னம் ஜிகாம்சுனா. இந்த காஞ்சி மண்டலத்திலேயே மொத்த மண்டலம்னா மொத்த ஊர் சுற்றி இருக்கிற இடம் எங்கேயுமே ஜலம் இல்லைன்னா என்ன இது என்ன நடக்கிறதுன்னே தெரியலையே, யார் இந்த மாதிரி பண்ணா, இந்த யக்னத்தை நிறுத்துறதுக்காகவே யார் இதை பண்ணான்னே நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி, ஜீவந்தி வா கதம் தேவம் தேவ ஜந்தவோ ஜீவனம் வினா யக்ஞோயம் தேவதேவேஷ கதம் பூயா ஜலம் வினா. தீர்த்தம் சாப்பிடாம எப்படி இவா உயிர் வாழ்வா, இந்த ஜலமே இல்லாமல் யக்ஞம் எப்படி நடக்கும், ஆனபடியால் எம்பெருமானே நீ ஏதானும் பண்ணணும். பிரதிஸ்ருத்திய ததாமீதி சமேத்தியாம் வாஞ்சிதான்யா கதமத்திய பிரதாசியாமி தோயம் மாம் அபியாச்சதாம் அப்படின்னு நான் கேட்டதெல்லாம் கொடுக்குறேன்னு தானே தீட்சை எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த அஸ்வமேதத்திலேயே கேட்டதெல்லாம் கொடுக்குறேன், நான் இல்லை செய்யாமல் கொடுக்குறேன்னு தான் தீட்சை எடுத்துகிட்டு இருக்கான். வந்து தீர்த்தம் கேட்டால் நான் தீர்த்தம் கொடுக்க முடியாமல் போகிறதே, ஆனபடியால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எது தாத்தும் ந சக்னோமி தியக்ஷாம் ஏவாத்ய ஜீவிதம் தஸ்மாத் ஆனய தேவேஷ தோயமே தான காரணாத். அந்த மாதிரி யஜ்ஞத்தில் நான் ஒரு தீட்சை எடுத்துட்டு நான் கொடுக்க முடியலன்னா அதுக்கப்புறம் நான் உயிர் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. ஆனபடியால் இப்போ ஜலம் இல்லைன்னா அடுத்ததுபடியாக நான் உயிரை விட போகிறேன். ஆனபடியால் எம்பெருமானே தானம் பண்ணணும், ஜலதானத்தை பண்ணணும், தீர்த்த தானத்தை பண்ணணுன்றபடியாலே நீ எப்படியானோ ஜலத்தை கொண்டு எனக்கு கொடு, நீ எப்படி கொண்டுறியோ பார் அப்படின்னு பெருமாளை பிரார்த்தித்தார். தஸ்மா தானய தேவேஷ தோயம்மே தான காரணாத் இது சம்பிரார்த்தித்தஸ்தேன பகவான் வாமனோ ஹரிஹி இத்யுவாச்ச பிரசன்னாத்மா பஷ்யத்வம் பூர்வத்தோபலே அப்படின்னு. அந்த மாதிரி அந்த வாமனன் பிரார்த்திக்கப்பட்ட உடனே சிரிச்சே ஒரு வார்த்தையை சொன்னால் மகாபலிக்கு, முன்னாடி ஒரு மேகம் வருது பார், அந்த மேகத்துக்கிட்ட பிரார்த்திச்சுக்கோ, உனக்கு வேண்டிய ஜலத்தெல்லாம் கொடுக்கணும்னு அதுக்கிட்ட பிரார்த்திச்சுக்கோ அப்படின்னா. இது இத்யுவாச்ச பிரசன்னாத்மா பஷ்யத்வம் பூர்வத்தோ பலே அயம் ஆயாதி வை மேக சுனீல ஸ்தோயபூரிதா தம் பிரார்த்திக மகாபாகோ சதே தத்யாத் ஜலம் பகு. நீ அந்த மேகத்துக்கிட்ட அது பாரு, எத்தனை கருத்த மேகமாக எத்தனை பெருசாக இருக்கிறது, அந்த மேகத்துக்கிட்ட நீ பிரார்த்திச்சுக்கோ, அதுவும் வேண்டிய ஜலம் எத்தனையும் கொடுத்துரும், இந்த காஞ்சி மண்டலம் பூர்த்தியாக ஜலத்தால் நிரப்பி கொடுத்துரும், அந்த மாதிரி இருக்கிற மேகம் அது பிரார்த்திச்சுக்கோன்றான். இத்தியுக்துவா வாமனோராஜன்னு பலே பிரியச்சிகீர்ஷியா ததா மேகாக்கிருதிர் பூத்வா சமுத்ராஜ் ஜலமா உத்வஹன்னு அப்படின்னு. இது கோவர்தன உத்தரண சரித்திரத்தில் பார்த்துருக்கோம். அகம் கோவர்தனோஸ்மி, கோவர்தனத்துக்கு எல்லாத்தையும் படைங்கோன்னா அந்த படைச்ச அந்த உணவுகளெல்லாம் அங்கே வச்சால் அகம் கோவர்தனோஸ்மி மொத்தத்தையும் தான் சாப்பிட்டா. ஏன்னா அவளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகணுமோ இல்லையோ, கோவர்தனம் சாப்பிட்டதுன்னு ஒரு நம்பிக்கை உண்டாகணும், ஆனபடியால் மொத்தத்தையும் தான் சாப்பிட்டுட்டா அப்படின்னு இருக்க. அந்த மாதிரி இந்த வாமனன் பார்த்து இந்த மேகத்தை பிரார்த்திச்சுக்கோன்னா அவன் பக்தியோட அந்த மேகத்தை பிரார்த்திச்ச உடனே நானே தான் அந்த மேகம் வேற யாரும் இல்லை அப்படின்னா அப்படி வருஷிக்க ஆரம்பிச்சுட்டான் எம்பெருமான். ததா மேகாக்கிருதிர் பூத்வா சமுத்ரா ஜலமா உத்வஹன்னே சவித்யுத் ரூபயா லக்ஷ்மியா சகிதோம்புத ரூபபிருத்து அப்படின்னு. இந்த மேகம் கருத்த மேகம் அப்படின்னாலே ஒரு இடி மின்னல் எல்லாம் வேண்டாமா, இடின்னா வேற எங்கேயும் இல்லை, அவனுடைய வார்த்தையே இடி போல இருக்கிறது. அதே போல மின்னல் ஒன்று வேண்டாமா, அந்த மின்னல் எங்கே இருக்கிறது, அந்த மேகத்துக்கு மின்னல் எங்கே தேடுறதுன்னா நீலத்தோ எத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரான்னு உபனிஷத் சொல்றது, வேதம் சொல்றது. எம்பெருமான் ஒரு கருத்த மேகத்தை போல இருந்தால் இந்த பிராட்டியானவள் அதில் ஒரு மின்னல் கொடி போல இருப்பா. அத்தனை அற்புதமாக ஒரு சேர்த்தி அந்த எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் ஒரு சேர்த்தி அப்படின்னு காட்டுறாளே. அப்போ அந்த மின்னல் கொடி யாருன்னா மகாலட்சுமி தான் மின்னலாக வச்சுண்டு தானே ஒரு மேகமாக இருந்து எம்பெருமான் நன்னா அங்கே மழை பொழிய ஆரம்பிச்சான். பூர்வாத் சமுத்ராத் சஹசா கர்ஜன் கோரமுபாயோ ஆசாரைர் அம்புதோ சிருஷ்டைஹி நத்ய சத்ய பிரபூரிதாக அப்படின்னு பூர்வத்தில் இருக்கக்கூடிய சமுத்திரத்தில் மொத்தம் ஜெகத் ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல் அந்த பாசுரத்தில் சொல்கிறச்சே ஆழியுள் புக்கு முகந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் நீ கருத்து பாழி அந்தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி பலம்புரி போல் நின் அதிர்ந்து தாளாதே சார்ங்க முதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் அப்படின்னு பிரார்த்திச்சாலும் அந்த மாதிரி வாழ உலகினில் பெய்திட்டான் எம்பெருமான். அந்த மாதிரி பெய்துட்டான், தானே மேகாக்கிருத்தியாக இருந்து மொத்தம் இந்த நதி ஜல தடாகங்கள் எல்லாத்தையும் தான் பூரித்து கொடுத்தான். வாபி கூப சதான்விதா, அதான் ஜலபூரித காசார வாபி கூப சதான்விதா வபூவ காஞ்சி ராஜேந்திரா விஷ்ணுனா மேகரூபிணா.
மொத்தம் எந்த ஜலாசயத்தில் ஒரு துளி ஜலம் இல்லாமல் போயிருந்தோ அந்த காஞ்சியில் மொத்தமே ஜலம் சமிருத்தியாக வந்துடுத்து. அதுதான் மேகரூபியான அந்த எம்பெருமானால நடந்த விஷயம். தத பிரமுதிதா சர்வே பபூவுர் புவி ஜந்தவ பிராமணாஸ்து விசேஷேன பிரகிருஷ்டாஸ்துஷ்டுபூர் பலி. மாதிரி எல்லாருக்கும் அந்த ஜலம் கிடச்ச உடனே எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாடுத்து. நமக்கு தாகம் தீர்ந்ததுன்னு எல்லாரும் பலியை கொண்டாட ஆரம்பிச்சுட்டா. உன்னுடைய யஜ்ஞம் எத்தனை அற்புதமாக இருக்குது பலியே, நீ ஜலத்தை எல்லாம் கொண்டான்னா எம்பெருமானே உனக்கு அத்தனை பிரசாதம் பண்ணியிருக்கான் அப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சுட்டா. பிராமணாஸ்து விசேஷேன பிரகிருஷ்டாஸ்துஷ்டுபுர் பலிம் தானவேந்திர மகாபிராஜ்ஞா தன்யஸ்துவம் நாத்திர சம்சய யத் அஸ்மபியம் திரிஷார்த்தேபிய சர்வேபியஸ்தோயமத்புதம் தத்தம் துவயாத்ய யஜ்ஞேன விருஷ்டிமான் அயதாத்புதம் அப்படின்னு விருஷ்டிம் ஆனயதாத்புதம். அந்த உன்னுடைய யஜ்ஞத்தில் இருக்கிற சக்தி, நீ சத்தியமாக இந்த யஜ்ஞத்தை பண்ணியிருக்க, ஆர்ஜவத்தோட இந்த யஜ்ஞத்தை பண்ணியிருக்கேன்றது என்ன சாட்சியன்னா நமக்கு வேண்டிய காலத்துக்கு மழை வந்துடுச்சு, ஆனபடியாலே நம்ம எல்லாம் ரட்சிச்சு கொடுத்தியே அப்படின்னு காட்டுறா. இதி சம்ஸ்லாகிதோ விப்ரைஹி பலி சம்ஹிருஷ்டமானசா ததர்ஷ மேகே புருஷம் மேகாவம் பீதவாசம். இந்த மாதிரி இவெல்லாம் கொண்டாடுறச்சே அவன் சந்தோஷமாக இந்த மேகத்தை பக்கத்து பார்த்து கையை கூப்பிடும் பார்க்குறான். இந்த மேகத்துக்கு நடுவில் ஒரு புருஷாக்கிருத்தியை பார்த்தான். எப்படி இருந்த அந்த புருஷாக்கிருத்தின்னா ததர்ஷ மேகே புருஷம் மேகாவம் பீதவாசம். அந்த மேகத்துக்கு நடுவில் ஒரு மேகமாக இவர் ஜொலிச்சாரம் பெருமாள். அதுதான் மேகாக்கிருதி, கார்வானத்தான் அப்படின்னு பேர் கொண்டவர். அந்த மேகாக்கிருத்தியா தான் ஜொலிச்சார். பீதவாசிசம், பீதாம்பரத்தை தரித்தவராய் லசத் கிரீட்ட கேயோரம் சங்கச்சக்கர கதாதரம் திருஷ்டுவா சம்ஹிருஷ்ட சர்வாங்கா பரிவப்ரச்ச வாமனம். சங்க சக்கரங்களை பிடிச்சுட்டு இருக்கார், கதாஹஸ்த அபயஹஸ்தங்கள் எல்லாம் பிடிச்சுட்டு இருக்கார். இந்த மாதிரி நின்று அந்த பெருமாளை பார்த்த உடனே என்னன்னு ஆச்சரியம் தாங்கல்ல. பக்கத்தில் இருந்த வாமனனை கேட்டார், யார் இவர்? கோஹ்யம் புருஷோ மேகே திருஷ்யத்தே அத்புத தர்சன ஹ்லாதயன் இவ மே சேதஸ்தம் தம் மமாச்சக்ஷு வாமன. இந்த சங்க சக்கரங்களெல்லாம் பிடிச்சுட்டு இருக்கார், இவர் யார்? ஆழ்வாரும் ஒரு இடத்துல பாசுரத்தில் இப்படியே கேட்குறான். இந்த சங்க சக்கரங்களெல்லாம் பிடிச்சுட்டு இருக்காரு, திருமங்கை ஆழ்வார் பாசுரம் அப்படி பாடுறச்சே இந்த சங்க சக்கரங்களை பிடிச்சுட்டு இருக்கார், ஆனால் இவர் யாருன்னு தெரியலையே அப்படின்னா அது ஒரு பாவத்தாலே பாடியிருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த பெருமாள் தன்னுடைய அசாதாரண லட்சணங்களோட இங்கே நிற்கிறார். அந்த மாதிரியா இருக்கிற அந்த எம்பெருமானை பார்த்து யார் இந்த அத்புத தரிசனத்தை கொடுக்குறவ, இந்த புருஷன் யார் அப்படிங்க என்னுடைய மனசை அவ்வளோ சந்தோஷம் படுத்துண்டு. லாதகன் இவர் மேச்சே தஸ்தம் தம் மமாச்சக்ஷு வாமன் அப்படின்னு அந்த வாமனனை கேட்ட உடனே வாமனன் சொல்கிறார், பலே வசனமாக்கரண்யா வாமனோ வாக்கியமப்ரவீத் யோ சௌதிருஷ்டஸ்துவயா மேகே புருஷ புஷ்கரேக்ஷணா சகேவ ராஜன் பகவான் விஸ்வாத்மா விஸ்வபாவனஹா. நீ எந்த ஒரு புருஷனை அந்த மேகத்துக்கு நடுவில் பார்த்தியோ மகாபலியே, அவர் வேற யாரும் இல்லை, சாட்சாத் அந்த மகாவிஷ்ணு. அவன்தான் விஸ்வாத்மா விஸ்வபாவனஹா அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமான அதாவது தன்னுடைய வைபவத்தில் காட்டுறா. விஸ்வகர்பா விஸ்வபரஹா விஸ்வஸ்ருங் விஸ்வபுக் விபு சர்வயக்னபுக் அவ்யக்தோ யஜ்ஞாங்கோ யஜ்ஞபாவனஹா அப்படின்னு இந்த ஜகத்து தானேயாக இருக்கிறவன், ஜகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிறவன், ஜகத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறவன், ஜகத்தை எல்லாம் தான் உண்றவன். இந்த மாதிரி எல்லா யஜ்ஞங்களில் இருக்கிற விஷயங்கள் ஹவிஸ் எல்லாம் தான் உண்றவன், யஜ்ஞமே வடிவானவன், யஜ்ஞ பாவனையோடு இருக்கிறவன் அப்படின்னு நிறைய அவனை ஸ்தோத்திரம் பண்ணி யஜ்ஞேன யஜமானந்த்வாம் இஹ கோப்தும் உபாகதா. எதனால் எப்படி இருக்கிறனா யஜ்ஞத்தை பண்ணி நீ அவனை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு பார்த்தியோ இல்லையோ, உன்னை காக்கிறதுக்குன்னே இந்த மேக ரூபத்தில் எம்பெருமான் வந்திருக்கிறான் அப்படின்னு காட்டினார். தேவான் மகக்னான் உத்வீக்ஷ ஜந்தூஷ் சார்த்தான் ஜலைஷினஹா ஸ்வயமேவாம்புதோ பூத்வா பிரபவர்ஷ கிலோதகம். உன்னையும் பார்த்தான் எம்பெருமான் மகாபலிக்கு சொல்கிறான், உன்னையும் பார்த்தான், இந்த சுற்றி இருக்கிற ஜந்துக்களையும் பார்த்தான். இவா பண்ணாத ஒரு தப்புக்கு இவா இந்த மாதிரி ஜலம் இல்லாமல் இவா கஷ்டப்படலாமா? இவா நான் ஜலம் கொடுக்குறேன், யார் என்ன இதெல்லாம் யாரால தடுக்க முடியும் அப்படின்னு பார்த்து எம்பெருமான் இந்த மாதிரி வந்தான். கேவலம் த்வத்ஹிதார்த்தாய பிராதுராசீத் இஹாச்சுதா ததாபி சர்வஜந்தூனாம் சதம் சர்வகாமதா. உன்னுக்காகவே அவதரிச்சான் இந்த எம்பெருமான் மேகாகாரன், அதாவது கார்வானத்தான் அப்படின்ற இந்த எம்பெருமான் மகாபலிக்காகவே அவதரித்தாலும் அத்தியபர்யந்தமாக இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அந்த கோவிலில் சேவை சாதிக்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமா கேட்ட வரங்களெல்லாம் கொடுத்துட்டு அங்கேயே சேவை சாதிக்கிறாரு. அதுதான் அவருடைய வைபவம். சததம் சர்வகாமதா ஸ்தாஸ்யத் அத்ரைவ தேவேஷா தவ பிரிய சிகீர்ஷிகா தஸ்மாத்வம் சம்பிரணம் ஏனம் மகம் ஆரப்தும் அர்ஹசி அப்படின்னு ஆனபடியாலே இந்த மேகாக்கிருதியான எம்பெருமானை சேவித்து உன்னுடைய யஜ்னத்தை மேல்கொண்டு பண்ணு, மகாபலியே உன்னுடைய யஜ்னத்தை பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே இதி தத்வச்சனம் ஸ்ருத்வா பலி பரமஹிருஷ்டதீஹி பிரணம்ய பூஜயாமாச மேகரூபிணம் அச்சுதம் மேகரூபோ ஹரிஷ்சாபி தத்வா தோயம் பலேர் மகே
தத்ரைவாவசதோ வசதாக்ரே ஆக்னேயே தேசே சேஷபிலஸ்யது அப்படின்னு அந்த மகாபலியானவன் உடனே எழுந்து அந்த அந்த எம்பெருமான் மேகாக்கிருத்தியான அந்த எம்பெருமானுக்கு நமஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி தான் தன்னுடைய யஜ்னத்தை ஆரம்பித்தான். பெருமாளும் மேகாகாரன் அந்த கார்வானத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எம்பெருமானும் பரம சந்தோஷத்தோடு அந்த பலிக்கு அநேக வரங்களெல்லாம் கொடுத்து அவனுக்கு வேண்டிய ஜலங்களெல்லாம் கொடுத்து தானும் அந்த சேஷபிலம் அப்படின்னு இருக்கிற அந்த கோஷ்டகம் இருக்கிறத அந்த பிலத்துக்கு ஆக்னேய திக்கில் தான் போய் நின்னான் அப்படின்னு இன்னைக்கும் பெருமாள் உள்ளே போனால் அங்கே பக்கத்துலையே கார்வானத்தான் சேவையாகிறது அந்த ஆக்னேய திக்கில் தான் போய் நின்னான் அப்படின்னு காட்டுறார். தத்ரைவாவசத ஆக்னேயே தேசே சேஷபிலஸ்யது ததோ பலி பிரஹிஷ்டாத்மா சக சர்வை द्विजोत्तमैः यष्टुम् आरब्धवान् यज्ञं वामनेन समन्वितः एवं काञ्च्याम् अभूद्राजन्ने मेघाकारो हरिपुरा तद्दर्शनं भवेन्द्रीणाம் புக்தி முக்தி பிரதாயகம் அப்படின்னு இந்த மாதிரி தான் அந்த யஜ்ஞம், அதாவது மகாபலி மேற்கொண்டு யஜ்ஞத்தை தான் பண்ணினான். இந்த மாதிரி தான் மேகாக்கிருத்தியான எம்பெருமான் தான் வந்து நின்னான். கார்வானத்தான் வந்து நின்ன சரித்திரம் இதுதான். அப்போ ஊரகத்தானுடைய சரித்திரம் பார்த்தோம், கார்வானத்தானுடைய சரித்திரம் பார்த்தோம். மேல்கொண்டு அவன் யஜ்ஞம் பண்ணவே வேறு சில விஷயங்கள் நடந்தது. அந்த விஷயங்களுக்கு பரிகார ரூபமாக எம்பெருமான் திரும்பவும் ஆவிர்பவித்தான் அப்படின்றதெல்லாம் மேல்கொண்டு இருக்கிற சரித்திர பாகம். அதை யதாவகாசம் நாளை தினம் அனுபவிக்க பிராப்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.